Hi, hello, வணக்கம் and welcome to SernthuSamikalam. நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது கெஸ்ட் வர போறாங்க. நம்ம கூட சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ண போறாங்க. நான் ரொம்ப ஆவலாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். லெட்ஸ் வெல்கம் தாக்கியா. ஹாய் தாக்கியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம வியூவர்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல் அண்ட் எப்படி குக்கிங்கில் ஆர்வம் வந்தது? ஸோ நான் தாஹியா ஃபாத்திமா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கிளாஸ் 8ல் படிக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 10 இயர்ஸ்லேருந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோடய ஸ்கூலில் வந்து ஒரு குக்கரி கிளப் இருக்கும். அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோ ஃபயர் குக்கிங் வந்து குக் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டைம் போக போக எனக்கு குக்கிங் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் பேண்டமிக்னால நிறைய டைம் வீட்டில் நான் இருந்ததுப்போ நான் வந்து நிறைய குக் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர் சூப்பர் தாக்கியா, சூப்பர். அண்ட் இன்னைக்கு எங்கள் கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறீங்க? ஸ்பினச் ரைஸ் வித் கிரில்ட் சிக்கன். ஸ்பினச் ரைஸ் வந்து பாலக் ஸ்பினச் வச்சு செய்ய போகிறோம். அதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். அது கூட வந்து ப்ரோட்டீனுக்காக நம்ம சிக்கன் கிரில் பண்ண போகிறோம். சூப்பர். ஆக்சுவலாக வந்து நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெசிபி அனுப்புனீங்க இல்லையா, இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ரெசிபி ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக குக்கிங்கில் நல்லா நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். அண்ட் நேரில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தெரியும் போது தான் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஸோ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரெசிபீஸ். நான் ஏதாவது யூடியூப்லேயோ இன்டர்நெட்லேயோ இல்லை வீட்டில் பார்ட்டி செய்யும்போது ஏதாவது பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். அப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக நான் இந்த ரெசிபி சூஸ் பண்ணேன். சூப்பர். நானும் வந்து உங்கள் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஆவலாக இருக்கேன். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஓகே, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரில் சிக்கனுக்காக சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ இங்கே நான் சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டும் பெப்பரும் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 2 சிக்கன் பிரெஸ்ட் வச்சு செய்ய போகிறோம் இல்லையா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறீங்க அதில்? ஃபர்ஸ்ட் வந்து சால்ட்டும் பெப்பரும். ஓகே. இந்த சால்ட் வந்து மெஷர்மெண்ட் இருக்கா இல்லை தேவையான அளவு? தேவையான அளவு. ஓகே. ஸோ பெப்பர் வந்து ஒரு 1 டீஸ்பூன். இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறீங்களே, இது வந்து பவுடர் ஆர் க்ரஷ்டா? நீங்கள் உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. இது எவ்வளோ போடுறீங்க? க்ரஷ்டு பெப்பர். ஓகே. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு செப்பரேட் பவுல், சின்ன பவுலில் வந்து ஒரு பேஸ் மாதிரி செய்ய போகிறோம். அந்த பேஸ் வந்து இப்போ நம்ம மேரினேட் பண்ணி மறுபடியும் கிரில் பண்ணும்போது அந்த பேஸை வந்து நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே மேரினேட் பண்ணால் போதுமா? ஓகே, பண்ணிடுறீங்களா? நம்ம இதை மேரினேட் பண்ணும்போது சிக்கனில் ஏதாவது லைன் போடணுமா? வேண்டாம், அப்படியே டேரெக்டாக மேரினேட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரில் பண்ணும்போது மேலே கொஞ்சம் சாஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதை ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. அதுக்காக ஒரு பவுல் அங்கே இருக்குது. அதில் என்ன ஆட் பண்ண போகிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. எவ்வளோ சில்லி சாஸ்? ரெட் சில்லி சாஸ் தான் இல்லையா? ஆமாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து சோயா சாஸ். ஓகே. அதுவும் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. இது டார்க் சோயா சாஸா இல்லை லைட் சோயா சாஸ்? உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ ரெண்டுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹனி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட போட்டுக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் சில்லி சாஸ், சோயா சாஸ் அண்ட் ஹனி இல்லையா? இப்போ வந்து இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூனா? 2 டேபிள் ஸ்பூன். சரி. இதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்து. ஓகே. கார்லிக் இங்கே இருக்குது. எவ்வளோ கார்லிக் அண்ட் எவ்வளோ ஜிஞ்சர்? ஸோ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கார்லிக். பொடியான இருக்குன்னா இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் மற்றும் பூண்டு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
இந்த ரெசிபி நீங்கள் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க? ஒரு 3 to 4 டைம்ஸ். ஓகே. ஸோ அந்த 3 to 4 டைம்ஸுமே சூப்பராக வந்துச்சா இல்லை கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்தீங்களா? ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஃப்ரை பண்ணும்போது வந்து கிரில் பண்ணும்போது லைட்டாக பர்ன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சால்ட்டும் பெப்பர் போட்டு சிக்கன், அதில் வந்து இதில் ஹாஃப் மேரினேஷன் வந்து இப்போ போட்டுடணும். ஓகே. மிச்சம் ஹாஃப் மேரினேஷன் வந்து நம்ம கிரில் பண்ணும்போது அதில் ப்ரஷ் பண்ணணும். ஓகே. சிக்கன் ட்ரை ஆக மேலே ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து கிரில் பண்ணிடலாமா? ஓ, ஃபர்ஸ்ட் வந்து மேரினேஷன் ஊற்றணும் இல்லையா? ஓகே, ஊற்றுங்க. இதில் ஹாஃப் மேரினேஷன் நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணிட்டா. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ½ அன் ஹவர் மேரினேட் ஆகணும் இல்லையா? ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பினாச் ரைஸ் செய்யணும். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பினாச்சை பிளான்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்காக இங்கே ஒரு பவுலில் ஒரு பாலக்கீரை இருக்கு. பாலக்கீரை அதை வந்து நம்ம இப்போ பிளான்ச் பண்ணணும். ஓகே. இப்போ பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பினாச்சை எடுத்து ஆற விட்டு அரைச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டா. இப்போ நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே அரைச்சா போதுமா? கொஞ்சமாக தண்ணி ஏதாவது சேர்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, அதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அரைக்கும் போது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோமா? ஓ, ஓகே. அப்போ இது ஆறணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்பினாச் ரைஸ் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு ரைஸ் பாயில் பண்ணிவிடுவோமா? ஸோ இந்த பாயிலிங் வாட்டரில் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து ரைஸ் எடுத்து. ஓகே. ஸோ இது வந்து பாஸ்மதி அரிசி. எவ்வளோ கப் இருக்குது? ஒரு 3 கப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து ஒரு பிக் பஞ்ச் ஆஃப் ஸ்பினாச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன். இது சோக் பண்ணணுமா? சோக் பண்ண வேண்டாம். வேண்டாம், டைரெக்டாக அப்படியே போட்டு பாயில் பண்ண போதுமா? இப்போ இந்த ரைஸ் வந்து பாயில் ஆகி ஃபுல் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணணுமா? ஆமாம், ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து வெறும் பாஸ்மதி ரைஸ் மட்டும் தானா இல்லை எனி ரைஸ்? யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் தான் இந்த டிஷ் நல்லா இருக்கும். உங்கள் கிட்ட அந்த ரைஸ் இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்கள் ஹாபினா என்ன? ஹாபி எனக்கு வந்து பாஸ்கெட் பால் விளையாட பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேச பிடிக்கும். எனக்கு எவ்வளோ சமைக்க பிடிக்குமோ அதே அளவுக்கு பேச பிடிக்கும். பேசுறது அப்படின்னா லைக் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த மாதிரியா? நான் வந்து லிட்ரஸி அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பற்றி சும்மா ஒரு கிளப் மாதிரி அதில் நான் கொஞ்சம் நேரம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேசுகிறதுக்காக கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் 4th ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கும்போது வந்து ஏதாவது பேசணும், ஆனால் எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியாவே இல்லை எதை பற்றி பேசணும்னு. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வாட்டி என்னோடய அம்மா கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்டேன் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும்னு. அதுக்கப்புறம் டைம் போக போக வேண்டாம் அப்படி தான் எல்லோரும் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 monthsக்கு முன்னாடி வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுதான் என்னோடய ஹாபி. நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். எடிட்டிங், கேமரா ஹேண்டிலிங், அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் எல்லாமே வந்து நானே எனக்கு பிடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஹாபிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்காக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சேனல் பேர் வந்து தாக்கியா ட்வீக்ஸ். சூப்பர். ஸோ மறக்காமல் வந்து தாக்கியா ட்வீக்ஸ் பாருங்கள். ஏன்னா நான் இவங்க வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ இவங்க என்கிட்ட காமிக்கும் போது இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு எடிட்டிங்லேயும் இருக்கட்டும், பேசுகிற விதத்துலேயும் இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஸோ எடிட்டிங் யார் பண்ணணும்னு கேட்கும்போது அப்போது அதுவும் அவங்க தான் பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில் இது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ ரைஸ் குக் ஆகிடுச்சு. இது தூரமாக வச்சிடலாமா?
இப்போ நம்ம சிக்கனை வந்து கிரில் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பினாச்சில் வந்து இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அது கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இது அப்படியே நீங்கள் இந்த பிளேட்லேயே ஆட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பிளான்ச் பண்ண ஸ்பினாச்சோட வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொரியாண்டரும் மின்ட் லீஃபும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு இந்தியன் ட்விஸ்ட் வரும் இல்லையா அந்த இதில், அதுக்காக. ஓகே. ஏன்னா அந்த ஸ்பினாச் ரைஸ் அண்ட் கிரில் சிக்கன் அப்படின்னா கொஞ்சம் ஆரிகானோ அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ்லாம் போடுங்கன்னு நினச்சேன். பட் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும்ல. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்லிக் இருக்குது. ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து டாஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோமோ கார்லிக். அடுத்து அப்புறம் வந்து இதுவும் அப்படிதான். ஹாஃப் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ போட்டுடணும். இதில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் ஹாஃப் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. இதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு இதை அரைச்சிக்கலாம். ஓகே. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக. ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஸ்பினாச் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. எடுத்து ஓரமாக வச்சிடுறோம். இப்போ வந்து ரைஸ் டாஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன். ஸோ கொஞ்சமாக ஆயில். ஓகே. பட்டர் பர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே. பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த கார்லிக் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணுமா இல்லை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்த உடனே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ்? 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 2 டேபிள். சரி. இப்போ சாட்டே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த பியூரே நம்ம ஸ்பினாச்சோட செஞ்சோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி. இப்போ இது கூட நம்ம வாட்டர் எதாவது ஆட் பண்ண போகிறோமா? எதுவுமே வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த பியூரே குக் ஆகட்டும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். சரி. ஓகே. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க ஹாஃப் ரைஸ் ஆட் பண்ண போதுமா? ஹாஃப் ரைஸ் ஆட் பண்ண போதும். இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி பர்ன் ஆகிடும். ஓகே. இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மீதமுள்ள 1 டேபிள் ஸ்பூனை மேரினேஷன். அப்போ அப்படியே ஆட் பண்ணிடுங்க கையோட. ஸோ இப்போ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பினாச் ரைஸ் ரெடி ஆகிடுச்சா? ஸ்பினாச் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுமா? ஸோ இப்போ சிக்கன் கிரில் பண்ணுறதுக்காக ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கிரில் பேனில். ஓகே. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ அதில் சிக்கன் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஸோ இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ப்ரௌன் சுகர் சும்மா டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து பேஸ். இப்போ சிக்கன் குக் ஆக ஆக நம்ம இந்த பேஸை வந்து ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ இதை நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறோம்? ஸோ இந்த சைட் 3 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த சைட் 3 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் இந்த பேஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகே. இந்த 6 நிமிடம்குள்ளே நம்ம இந்த பேஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஒரு இந்த பேஸ் வந்து ப்ரஷ் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ளிப் பண்ணி ஸோ இந்த சைட் 3 மினிட்ஸ் குக் ஆகும். இப்போ இதுக்குள்ள நம்ம மேலே சாஸ் அப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம். இந்த மாதிரி
இப்போ சிக்கனை வந்து நம்ம கிரில் பண்ணிட்டோம், சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக எடுத்து ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிடலாமா? அந்த மீதம் இருக்க அந்த சாஸ் மறுபடியும் வந்து போட்டு ஒரு 2 மினிட் வந்து குக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே போதுமா? இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்டில் போர்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக நான் பண்ணட்டா? ம். ஸோ ஒரு சூப்பரான ஸ்பினாச் ரைஸ் அண்ட் கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அது அழகாக போர்ஷனும் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஸ்டிங் டைம். ஆமாம், இந்தாங்க உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? நீங்கள் எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரைஸ் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸ்க்கு வந்து இந்த சாஸ் நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்குது. அண்ட் இதில் என்ன சொல்கிறது, எல்லா சுவையுமே இருக்குது. ஆக்சுவலாக துவர்ப்பு மட்டும்தான் இல்லை, மற்றபடி இந்த சோயா சாஸோடைய கசப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து சமைத்ததில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷோக்கு நான் வந்ததுக்காக நான் ரொம்ப லக்கி. அப்படி இருக்கும்போது எனக்கு ஐ ஹேட் அ வெரி குட் டைம் வித் வண்டர்ஃபுல் டீம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கூட. ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப பிரமாதமாக செய்கிறீங்க. ஆக்சுவலாக குக்கிங் மட்டும் இல்லை, மற்றபடி உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் உங்கள் அம்மா உங்களை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் தஹ்யா. தேங்க்யூ. பாய்.